என்னடா என்னடா மண்டையா இந்த பக்கம் வந்திருக்க? இப்பதான் உனக்கு தாத்தாவை பார்க்கணும்னு தோணுதா? ம். நான்சென்ஸ். யாருங்க நீங்க? ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பேசணுன்ற அறிவு இல்லை? டாக்டர் டாக்டர் மன்னிச்சிடுங்க டாக்டர். எங்க தாத்தாக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அவர் ரொம்ப யாரையுமே அடையாளம் தெரியாம இருக்காரு டாக்டர். நீங்க எங்க அண்ணன் மாதிரி இருந்தனால அப்படி சொல்லிட்டாங்க டாக்டர். மன்னிச்சிடுங்க டாக்டர். ஓஹோ, அப்படியாம்மா? இருந்தாலும் ஒரு மரியாதை வேணாமாம்மா? ஏன் மண்டப்பையில என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு தாத்தான்ற மட்டும் மரியாதை இல்லாம உனக்கு மரியாதை கொடுக்கணுமாம்ல? மரியாதை ஏம்மா திரும்ப திரும்ப என்னை மரியாதையே இல்லாமல் பேசுகிறாருமா. சரி, என்னதாம்மா, எதுக்குமா வந்திருக்கீங்க? டாக்டர் எங்க தாத்தாவுக்கு நேத்துல இருந்து ஒரே ஜலதோஷமா இருக்கு டாக்டர். அதனால தான் உங்களை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்படியாம்மா? சரி சரி. இந்த மண்டப்பையன்ட்ட போய் உனக்கு என்ன பேச்சு? உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? ஏண்டா டேய், உனக்கு தாத்தாவை அடையாளம் தெரியலையாடா? தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கீங்களா இல்லையா? அப்படியாம்மா? சரி சரி. அப்போ நேற்றுலேருந்து தான் ஜலதோஷம் இருக்காம்மா? தாத்தாக்கு எதுவும் சுகரு பிபி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காம்மா? அது வந்து டாக்டர், டேய் மண்டப்பையில யாரை பார்த்துடா சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு கேட்குற? உனக்கு அவ்வளோ தைரியமா? ஏம்மா இப்படி இடக்கு முடக்கா பேசினேன்னா எப்படி தாம்மா ட்ரீட்மெண்ட் பார்க்குறது? நானும் எத்தனையோ பேஷண்ட்டை பார்த்துருக்கேம்மா. ஆனால் இப்படி யாரும் என்னை திட்டினதும் இல்லை, என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதும் இல்லைம்மா. மன்னிச்சிருங்க சார். எங்க தாத்தாவுக்கு ஏதாவது மாத்திரையாவது கொடுங்க சார். ஏண்டா மண்டப்பையில எனக்கு மாத்திரையா கொடுக்க போற நீனு? உனக்கு அவ்வளோ தைரியமா? ஏம்மா உங்கள் தாத்தாவுக்குலாம் என்னால் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியாதும்மா. எங்கள் கிளினிக் 1 மாதம் லீவுமா, இல்லைம்மா 1 வருஷம் வரைக்கும் லீவுமா. இனிமேல் இந்த பக்கம் வந்துடாதீங்கம்மா. இப்ப சந்தோஷமா தாத்தா? வாங்க வீட்டுக்கு போகலாம். எனக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்க பாக்குறீங்க? எப்படி டாக்டரையே கதற விட்டோம்ல.